ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பேக் சைடு மார்க் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணுறப்போ ஒன் சைடு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடு மட்டும்தான் மார்க் பண்ணுவோம். நம்ம லெஃப்ட் சைடு நமக்கு மறைஞ்சிரும் சாரியில். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம மார்க் பண்ண போகிறதில்ல, ஒன் சைடு மார்க் பண்ணால் போதும். இப்போ எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஒரு 2 இன்ச் இங்கே கேப் கொடுப்போம். எதுக்காக 2 இன்ச் கேப் கொடுக்குறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் ரிங்கில் மாட்டி தான் நீங்கள் ஆரி போடுவீங்க. அப்போது போடும்போது ஃப்ரண்ட் நம்ம ரிங் மாட்டும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் இடிக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பேக் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் வரோம் அப்படின்னா, நம்ம மாட்டுறதுக்கு அந்த ரிங் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஸோ அந்த கேப் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ரிங் மாட்ட முடியும். அதனால ஒரு 2 இன்ச் நம்ம கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்ச் டேப்பில் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கேப் கொடுத்துட்டு, இப்போ அங்கே இருந்து நம்ம ஷோல்டர் நம்ம நெக் கட்டிங் ஸ்பேஸ் எடுக்கிறோம் இல்லையா, 3 இன்ச் நம்ம சொல்லியிருந்தோம்ல பேக்கில் மார்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் 3 இன்ச்சுக்கு. ஏன்னா நமக்கு ப்ளவுஸில் டச் பண்ணும்போது, இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த இடம் அட்டாச் பண்ணுற இடத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே எப்படி நம்ம கேப் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம 3 இன்ச் கேப் கொடுக்கணும். நீங்கள் என்ன இன்ச் கேப் கொடுக்குறீங்கன்னு உங்கள் ப்ளவுஸ்க்கு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 3.5 அந்த மாதிரி கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் அந்த அளவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். நம்ம பேக் நெக் எப்படி ஷேப் போட்டு மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை நம்ம ப்ளவுஸ் மேலே போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் நெக்குக்கு நம்ம பேக் சைடு மடித்து போட்டு மார்க் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் மடித்து போட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக்கை நம்ம ரைட் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ரைட் சைட் கார்னரை வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மார்க்கிங்கை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணும்போது அதோட டெப்த்து ஸ்டாண்டர்டாக நம்ம கொஞ்சம் சொல்ல முடியும். 6.5லேருந்து 7 வச்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வைங்க. கரெக்டாக இழுத்து வச்சு அந்த ஷோல்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸை நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த கர்வ் கரெக்டாக வரணும். ஏன்னா சைடில் கை அட்டாச் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட் உங்களுக்கு இழுக்கும். ஏன்னா உள்ளே குடஞ்சி வெட்டியிருப்பாங்க, அதனால கொஞ்சம் இழுக்கும். ஸோ கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸோ நீட்டாக வச்சுக்கோங்க. நீட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த பட்டன் கொக்கி போடுற இடம் கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த இடத்த வெட்டி அவங்க உள்பட்டி கொடுத்து தைப்பாங்க, அந்த சைடு வெளிப்பட்டி கொடுத்து தைப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடம் கேப் இருக்க தான் செய்யும். நீங்கள் கரெக்டாக இழுத்து வச்சு நீங்கள் அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொன்று, ஆரி போடும்போது நீங்கள் ஃபுல் லென்த்துக்கு அந்த எண்டு வரைக்கும் போடாதீங்க. நமக்கு தெரிய போகிறது கொஞ்சம் தான் தெரியும். அந்த நம்ம சாரீ மறைச்சிரும். ஸோ நீங்கள் ஓரளவு நோட் பண்ணிவிட்டு ஃபுல் எண்டு வரைக்கும் போடாமல் ஒரு கார்னரில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் நோட் பண்ணிட்டேன், எந்த அளவு வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் எனக்கு எவ்வளோ வருதுன்னு. எனக்கு நான் 7 வச்சுருக்கேன். இப்போ சாரீ வேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு மறைச்சிரும். ஸோ மேல் இடம் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இப்போ நான் கை வச்சுருக்க அளவுக்கு நீங்கள் ஆரி போட்டால் போதும். அதுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் போகாதீங்க. நிறைய நேரம் கட்டிங்கில் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சில டைலர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ பேக் நெக் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஷேப் வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நான் 3 எடுத்துக்கிட்டேன். மேலேருந்து 3 எடுத்திருக்கோம். இப்போ டெப்த்துலேருந்தும் 3 எடுத்திருக்கோம். 3 இன்ச்சஸ் எடுத்து இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணமோ அதே மாதிரி பாதி இது மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம மீதி கர்வை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பேக் சைட் தேவையில்லைங்கிறப்போ நம்ம கார்பன் ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஷோல்டரையும் நம்ம ஒரு ரேண்டமாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட போகிறதுல நமக்கு ஒரு 2-3 இன்ச்சு நமக்கு தெரிகிற அளவு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ரேண்டமாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வச்சு நம்ம எப்படி நம்ம பேக் சைடு வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விரல் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹேண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கீழே தான் மார்க் பண்ண போகிறேன். நான் சின்ன கை தான் வைக்க போகிறேன், 5 இன்ச்சில் தான் கை வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஹேண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்.
நான் இப்போ இங்கே தான் ஹேண்ட் போட போகிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல ஹேண்ட் போடுறதா இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணி மாற்றி மடித்து போட்டு பேக்கு ஃப்ரண்ட்டெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து கீழே போடுறதுனால அப்படி பண்ணலை. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து மாற்றி மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சிருப்பீங்க, உள்பக்கம் மடிச்சிருப்பீங்க ஒரு துணி மட்டும் தான் உங்களுக்கு இங்கே கையில் கிடைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் போடுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி இப்படி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹேண்ட் போட போகிறீங்க. ஸோ அந்த சிங்கிள் துணியை தான் நீங்கள் 4ஆக மடிக்க போகிறீங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து 2ஆக மடிப்பீங்க இந்த லென்த்தியை. அதுக்கப்புறம் இந்த 2ஐ 4ஆக மடிச்சுக்குவீங்க. 4ஆக மடித்து ஹேண்டை மார்க் பண்ணுவீங்க. ஹேண்ட் மார்க் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான், எந்த பக்கம் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஸோ இது வந்து முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிடுவோம். நம்ம பேக் ஃப்ரண்ட் மடிக்கும் போதே நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஸோ இப்போ சைடில் போட்டவங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்குவீங்க. இப்போ நான் வந்து லென்த்தியாக போட்டு தான் ஹேண்ட் போட போகிறேன், ஏன்னா அப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது எனக்கு வந்து நம்ம இங்கே பேக் மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இங்கே ஹேண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 துணியாக மடித்து தானே நம்ம மார்க் பண்ணிடணும். இப்போ அந்த 2ஐ திருப்பி மடிங்க, உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். இந்த 2 இருக்க துணியை வந்து டபுளாக மடித்த துணியை திருப்பி ஒரு தடவை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 துணி கிடைக்கும். இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஹேண்டு மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹேண்ட் மார்க் பண்ணுறதுக்கு 4 அளவு தான். நம்ம ஹேண்டை அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக இதை ஈவனாக மடித்து கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் 5 இன்ச்சு கை வைக்க போகிறேன். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம எனக்கு இங்கே கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ இந்த 8 இன்ச்சில் நான் 5 இன்ச்சு மட்டும்தான் நான் வந்து என் ப்ளவுஸ்க்கு வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இடம் நமக்கு தாராளமாக போதும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கே கீழே வந்து மடித்து தைப்போம். ஸோ ப்ளவுஸில் மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும். ஸோ இந்த கீழே மடித்து தைச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இது மடித்து தைக்கிறதுக்கு இடம் வேணும். கரை இருந்துச்சுன்னா தேவையில்லை, பட் கரை இல்லை இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நம்ம கண்டிப்பாக மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் நம்ம வந்து கேப் கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் 5 இன்ச் எனக்கு. ஸோ டோட்டலாக 6 இன்ச் நான் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு போதும். இப்போ நான் ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் இந்த ஃபோல்டட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபோல்டிங் பார்ட் வந்து இந்த ஃபோல்டிங் பார்ட்டில் இருக்கணும். நம்ம மடித்து வச்ச 4ஆக மடித்த ஃபோல்டிங் பார்ட் வந்து அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். நம்ம 4ஆக மடித்த இடம். ஸோ இந்த ஃபோல்டிங் பார்ட்டில் தான் வந்து நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கையோட சுற்றளவை மார்க் பண்ண போகிறோம். கீழே 1 இன்ச்சு கேப் விடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு கேப்பை கரெக்டாக விட்டு இங்கே வந்து கையோட சுற்றளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்னும் 2 அளவு மார்க் பண்ணணும். நம்ம இந்த அக்கல் சைடில் இருக்க அளவையும் கையோட ஹைட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸை கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணலாம். இது கையோட ஹைட்டு. கையோட அக்கல் சைடை மார்க் பண்ணிடலாம். இப்போது நல்லா கொஞ்சம் வச்சுட்டு கையோட ஹைட்டை மார்க் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையானது இந்த 4 அளவு தான். இப்போ ப்ளவுஸை எடுத்துருங்க. 4 அளவு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம 1/2 தான் மார்க் பண்ணியிருக்கோம். கையோட 1/2 மார்க் பண்ணியிருக்கோம். கையோட இன்னொரு ஹாஃப் பின்னாடி கார்பன் ஷீட் போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். எண்டில் 1 இன்ச் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நம்ம இந்த இடத்துல எங்கே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்டர் போடுற இடம். ஸோ அதையும் நம்ம சொன்ன மாதிரி நீட்டாக ஒரே லைனாக போட்டுக்கோங்க. நமக்கு அது மேலே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போது நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப லைன்ஸ் போட்டால் போதும். இந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மேலே ஆம் ஹோலையும் ஜாயின் பண்ணிடலாம். நான் கையில் வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு கையில் வரைய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஆம் ஹோல் நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே நீங்கள் வச்சு கை விரல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது மார்க் பண்ணியாச்சு. இப்போது கையோட 1/2 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கையோட செகண்ட் ஹாஃப் வந்து பின்பக்கம் இருக்குது. ஸோ பின்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பேக் நெக் மார்க் பண்ண மாதிரியே கீழே கார்பன் ஷீட் போட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கார்பன் ஷீட் வச்சு நம்ம அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிடலாம். கீழே இருக்க லைன் வந்து ஸ்கேல்லையே போடுங்க. போட்டுட்டு மற்ற டாட்டர் லைன்லாம் அப்படியே டாட் பண்ணி விட்ருங்க.
நம்ம எழுதாத பேனா சொன்னோம் இல்லையா, அதில் போடுங்க. ஒயிட் மார்க்கர் வச்சு போடாதீங்க, மறந்துட்டு அப்படி தீட்டிரும் அந்த இடம். ஸோ எழுதாத பேனா வச்சு போடுங்க. இப்போ இந்த லைனை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு மற்ற சைட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு பின்பக்கமும் நமக்கு கிடச்சிருக்கும். எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேக் சைட் பாருங்கள், நமக்கு மார்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ 4ஆக மடித்ததை இப்போ நான் 2ஆக விரிக்கிறேன். பழையபடி விரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு கை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ 2வது கை என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே அடிப்பக்கம் வந்து கார்பன் ஷீட்டை போட்டு அப்படியே இதை ட்ரேஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு கை நமக்கு கிடச்சிரும். 2ஆக மடித்து வச்சுருக்கோம்ல, இப்போ ஃபஸ்ட்டு துணியில் இந்த கை வந்திருக்கும், பின்பக்கம் இருக்க துணியில் வந்து அடுத்த கை வந்துடும். இது வந்து மேல் துணி, உள்பக்கம் இருக்கிறது 2வது துணி. இது 2வது துணி. இந்த துணியில் தான் அடுத்த கை வரப்போகுது. கை எந்த இடத்துல வந்திருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பேக் மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இன்னொரு கை வந்து பின்பக்கம் வரும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு நமக்கு 2வது கை இருக்கும். ஸோ கார்பனை போட்டு இதை மார்க் பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பனோட ஒயிட் சைடு வந்து உங்கள் துணியில் படுற மாதிரி இருக்கணும். பேக் சைடு அந்த எழுதின பக்கம், பிரிண்ட் இருக்க பக்கம் வந்து தரையில் படுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒயிட் சைடு வந்து துணியில் படணும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு துணியில் மார்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தரையில் தான் மார்க் ஆகும். இப்போது ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டர் லைன்லாம் போட்டுக்கோங்க. பின்பக்கம் கார்பன் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருசாக இருக்கனால எல்லா பக்கமும் இந்த கார்பன் பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பின்பக்கமும் நமக்கு நீட்டாக விழுந்துருச்சு. ஸோ நம்ம 2 கையும் மார்க் பண்ணிட்டோம். முன்பக்கம் ஒரு கை, பின்பக்கம் ஒரு கை, நமக்கு 2 கை இப்போ கிடச்சிருச்சு. ஸோ ப்ளவுஸ் மார்க்கிங் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மார்க்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.